பாசி பயிர் தோசைக்கு காரசாரமான தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோ முழுதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இப்போ தான் நாங்கள் போடுறது வீடியோலாம் உடனே அப்டேட் ஆகும். வாங்க சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கடலைப்பருப்பு 1 ஸ்பூனுங்க. கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன் எல்லாம் போட்டு பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் பொன்னிறமாக வரதுலையும் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ரை ஆயிடுச்சு. ஒரு துண்டு இஞ்சிங்க, இஞ்சியை சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. பூண்டு பல் 10-15 பல் பூண்டு இதையும் போட்டுக்கோங்க. நான் பாசி பயிர் தோசைக்கு நம்ம இந்த மாதிரி சட்னி செஞ்சால் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. 2 வெங்காயம், பெரிய வெங்காயத்தை நீள சைஸில் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதையும் போட்டு இஞ்சி, பூண்டு, கடலைப்பருப்பு எல்லாத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்கினதுக்கப்புறம் காரத்துக்கு ஒரு 5 மிளகாய் போட்டோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய் ஆட் பண்ணியாச்சு. எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளிங்க, 2 தக்காளி, பெரிய தக்காளியாட்டு போட்டுருங்க. கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க. தோசைக்கு, இட்லிக்கு, அப்புறமா நம்ம பாசிப்பயிறு தோசைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். வெரைட்டி தோசைக்கு அன்றைக்கி பாசிப்பயிறு தோசைக்கு தான் பண்ணியிருக்கேன். மாதிரி உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சட்னிக்கு தகுந்தபடி உப்பு போட்டாச்சு. இனி உப்பு போடாண்டாம். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினா போதும். நம்ம உடனே சாப்பிட்றதுனால இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. நம்ம ட்ராவலுக்கு போகிறதா இருந்தால் நல்லா சுண்டாக வதக்கிக்கிடணும். அப்போ தான் உங்களுக்கு கெட்டு போகாது. 2 நாள் 3 நாளைக்கு வச்சுருக்கலாம். இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அரைச்சி விடணுங்க. இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இதை ஒரு பவுலில் ஆட் பண்ணிடலாம். அட்டகாசமான சட்னிங்க. மிக்ஸி சாரை கழுவி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக வைக்கக்கூடாது. சட்னி கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதுக்கு ஒரு தாளிசம் பண்ணிடலாம். 2 ஸ்பூன் எண்ணெய், ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, ஒரு வரமிளகாய், அப்புறமா கருவேப்பிலை தழை எல்லாம் போட்டு தாளிசம் பண்ணி நம்ம சட்னியில் ஊற்றினோம்னா ஆஹா அவ்வளோ ஒரு ருசியாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சட்னியை. இந்த சட்னி வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். இது தோசைக்கு தான் பண்ணியிருக்கேன், பச்சை பயிறு தோசைக்கு. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க. அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க தக்காளி சட்னி கூட சூப்பராக இருக்குங்க. கரெக்டு தானே? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வேறு ஏதாவது ரெசிபி தேவைன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சூப்பரான சட்னி ரெடிங்க. பாய்.